அடர்ந்த காட்டில் சேர் என்ற சிங்கம் வாழ்ந்தது. அது வலிமையானதும் வேகமானதும். காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் அதனை பயந்தன. ஒவ்வொரு நாளும் அது உரக்க கர்ஜித்து, நான் தான் அரசன், என்னைவிட புத்திசாலியும் வலிமையானவனும் யாரும் இல்லை என்று கூறுவதை வழக்கமாக வைத்திருந்தது. ஒருநாள் சேர் ஒரு மெதுவாக நகரும் ஆமையைக் கண்டது. அதன் பெயர் கவீம். அது ஒரு குளத்தின் அருகே அமைதியாக அமர்ந்திருந்தது. சிங்கம் சிரித்து கூறியது, நீ ஒரு கல்லைப் போல நகர்கிறாய். உன்னு போன்ற ஒரு உயிரினம் இங்கே எப்படி உயிருடன் இருக்க முடிகிறது? அமைதியாக கவீம் சிரித்து பதிலளித்தது, வேகம் எல்லாமல்ல ராஜா, சில நேரங்களில் பொறுமையும் புத்தியுமே வெற்றியைத் தரும். சிங்கம் கொஞ்சம் கோபமும் ஆச்சரியமும் அடைந்து கூறியது, அப்படியா? அப்படியானால் இந்த காட்டின் மறுபுறம் வரை ஓடிப்போட்டி அடிக்கலாம். யார் சிறந்தவர் என்று தெரிந்துவிடலாம். ஆமை ஒப்புக்கொண்டது. ஆனால் போட்டிக்கு முன் கவிம் எச்சரிக்கையாக காட்டு வழிகளில் பல சிறிய சின்னங்கள், கண்ணாடிகள் மற்றும் மனம் சிந்திய தடங்களை அமைத்தது. போட்டி தொடங்கியதும் சேறு மிக வேகமாக ஓடத் தொடங்கியது. பட் சின்னங்களும் பிரதிபலிப்புகளாலும் குழப்பமடைந்தது. அதன் பிரதிபலிப்பை மற்றொரு சிங்கமென எண்ணி அதை முந்த முயன்றது. தவறான பாதையை தொடர்ந்து நேரம் வீணாக்கியது. இதே நேரத்தில் கவிம் மெதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் நேர்மையான பாதையை தொடர்ந்து சென்று முன்னதாக முடிவிடம் அடைந்தது. சில நேரங்களில் பின்னால் சேறு வந்தது, தெளிவற்றதும் சோர்வுமாக. அதை பார்த்து கவிம் சிரித்துக்கொண்டு கூறியது, இக்காடு உன் கர்ஜனையை பயப்படலாம் சேரு, ஆனால் இன்று அது என் புத்தியை தொடர்ந்து வந்தது. சிங்கம் தலையை குனிந்து நிற்கின்றது. அது தோல்விக்காக அல்ல, மரியாதைக்காக. பாடம்: அகந்தை வலிமையுள்ளவர்களையும் வழிதவறச் செய்யும். உண்மையான வலிமை என்பது அமைதியான சிந்தனை, பொறுமை மற்றும் தாழ்மையில்தான் இருக்கிறது.